எழுத்தில் நம்ம தமிழ் மொழியோட தொன்மைகள் பற்றி பேசத்தான் சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு இந்த எழுத்தில் எதை பற்றி பேச போகிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தமிழ் மொழியுடைய சிறப்பை பற்றி சொல்லுவதாக சொல்லியிருந்தோம். போன வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு வீடியோ தான் இப்போ வரப்போகுது. பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசப்படுது. ஆனால் உலகம் ஃபுல்லாக பேசுகிற ஒரு மொழினா அது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடைய தாய்மொழி ஆச்சுங்களா. இப்போது இந்த மொழியோடைய பேர், அதாவது இங்கிலீஷ்ன்ற பேரே ஒரு தூய தமிழ்ச்சொல் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது தெரிஞ்சவங்க மிகவும் குறைவானவங்க தான். அதுதான் இந்த வீடியோத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த இங்கிலீஷ்ன்ற சொல் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இது இங்கிலாண்டில் பேசப்படுற மொழி. இந்த இங்கிலீஷ்ன்ற சொல் எப்படி வருதுன்றதை முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துடைய இந்த வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த இடத்த, அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கிலியான்னு அழைக்கிறாங்க. இந்த இடத்த வச்சு தான் அந்த பேர் வந்ததாக சொல்கிறாங்க. அங்கிலியான்ற இந்த இடத்துக்கு எப்படி பேர் வருதுன்னா ஆங்கிள் என்ற இங்கிலீஷ் சொல்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. சரி, இந்த சொல் எப்படி வந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு மக்கள் குடியேறினாங்க. அதாவது ஜெர்மனிலேருந்து ஒரு பழங்குடியினர் தான் இந்த இடத்துல குடியேறினாங்கன்னா, அதனால் இந்த இடத்த வச்சு இந்த இடத்துல வாழ்ந்த மக்களுக்கு அங்கிலியான்னு அழைச்சாங்க. அவங்க பேசுகிற மொழிக்கு ஆங்கிலீஷ்னு அழைக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் இங்கிலீஷ் ஆனதாக சொல்கிறாங்க. இந்த சொல்லும் ஆங்கிள் என்ற இங்கிலீஷ் சொல்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சொல் உண்மையிலே தமிழ் சொல் தான். அது எப்படின்றது பார்ப்போம். ஏன் இந்த ஆங்கிள்ன்றது தமிழ் சொல்லுன்னு சொல்கிறீங்க ஐயா? அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லுங்க ஐயா. ஆங்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு கோணம்னு பேர் வச்சுங்களா. இந்த இடத்துக்கு ஏன் ஆங்கிலியான்னு பேர் வச்சாங்கன்னா, அதாவது ஆங்கிள்ன்ற சொல்லு தான் ஆங்கிலியான்னு வச்சாங்கன்னா, அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகி வளைவாக இருக்கும். அதனால் அந்த பேர் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த வளைவான நிலம்ன்றதுனால அவங்க ஆங்கிள்ன்ற சொல்லிருந்து வந்ததாக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிள்ன்ற சொல் எப்படி வருதுன்னா, அது உண்மையிலே தமிழ் சொல்லிருந்து தான் வருது. பார்த்திங்கன்னா தமிழில் அங்குனா வளைவுன்னு பேர் வச்சுங்களா. அதாவது யானையை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு கருவிக்கு அங்குசம். அதேமாதிரி தமிழ்காரங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு மோதிரத்துக்கு, அதாவது மோதிரத்துக்கே அங்குட்டான்னு பேர். அதுக்கே அந்த பேர் வந்ததுன்னா அது வளைவாக இருக்கும். அந்த மோதிரமும் வளைவாக இருக்கும். யானையை கட்டுப்படுத்த பயன்படும் கருவியும் அங்குசம்னு சொல்கிற அந்த கருவியும் வளைவாக இருக்கும். ஆக வளைவுன்ற சொல்லு தான், வளைவுனா அங்குன்னு பேர். அப்படி தான் அங்குன்ற வார்த்தை வருது. இதை தான் அவங்க இந்த சொல்லு தான் இங்கிலீஷில் போகும்போது ஆங்கிள்னு ஆகுது. ஆங்கிள்ன்றது அவங்க கோணம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆங்கிள்னா அவங்க பெண்டு, அதாவது வளைவுன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அது நம்ம தமிழ் சொல்லுது அங்குன்ற சொல்லு தான் வந்தது. அங்கு தான் ஆங்கிள்னு ஆச்சு. அந்த இடமும் வளைவாக இருக்கிறதுனால அவங்க அந்த வளைவை வச்சு அந்த பேர் வச்சுக்கிறாங்க. அந்த இடத்த வச்சு அந்த பேர் வச்சுக்கிறாங்க. வளைவான இடம்ன்ற பொருளை தான் அந்த இடத்துக்கான பேரே வச்சுக்கிறாங்க. அது அங்கு ஆங்கிலியா அந்த இடத்துக்கான மக்களுக்கான பேர். அவங்க பேசிய மொழி ஆங்கிலீஷ்னு போய் அது இங்கிலீஷ்னு ஆச்சு. இப்படி தான் அந்த இங்கிலீஷ்ன்ற சொல்லு இது டைரக்ட் தூய்மையான தமிழ் சொல் தான். இது இங்கிலீஷ் சொல்லே கிடையாது. இப்படி அந்த இதுவே இல்லை ஆச்சுங்களா. இப்போ ஆங்கிலன்றது நேரடி தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த இங்கிலீஷ்ன்ற வார்த்தை, இங்கிலீஷில் வர சொற்கள் எல்லாமே தமிழ் சொல்ல தானே இருக்கணும் ஐயா? ஆமாம். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 90% மேலே தமிழ் சொற்கள் தான். நீங்கள் அந்த தமிழ் சொற்கள்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இங்கிலீஷில் உள்ள தமிழ் சொற்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மொழியே இல்லை. அப்படி ஒரு மொழியே இல்லை. 90% மேலே இருக்குது. நீங்கள் அந்த மெஜாரிட்டியே தமிழ் தான் இருக்குது. அப்படி ஒரு மொழியே இல்லை. நம்ம தமிழ் மொழியோடைய சொற்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படி ஒரு மொழியே இல்லை. இது இங்கிலீஷுக்கு மட்டும் கிடையாது. உலகம் ஃபுல்லாக உள்ள அனைத்து மொழிகளும் தமிழ் மொழியிலேருந்து போனது தான். அந்தந்த மொழியில் உள்ள தமிழ் சொற்களில், அதாவது உலகம் ஃபுல்லாக இருக்கிற மொழியில் உள்ள தமிழ் சொற்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா எந்த மொழியுமே இயங்காது. ஏன்னா தமிழ் தான் மூலமே. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக தமிழ் தான் பேசினாங்க. அதனுடைய சாராம்சம் தான் நம்ம பார்த்தோம் இங்கிலீஷ்ன்ற சொல்லி எப்படி வந்துன்னு. இப்போ நம்ம அந்த நாடு இங்கிலாண்டில் நாட்டில் தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இங்கிலாண்டுன்ற சொல்லி எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்ன்ற சொல்லு அங்குன்ற சொல்லிருந்து வந்தது தான். இங்கிலாண்டுன்ற சொல்லில் 2 சொல்லாக பிரிக்கலாம். இங்கு ப்ளஸ் லேண்டு, இங்கிலாண்டு ஆச்சுங்களா. இந்த இங்குன்ற சொல்லு அங்குன்ற சொல்லிருந்து வந்தது தான். இப்போ லேண்டுன்ற சொல்லை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சொல்ல, இந்த முழு சொல்ல ஆய்வும் நம்ம பார்த்த மாதிரி ஆகிடும். அந்த நாட்டுக்கான பேரும் எப்படி பார்ப்போம். லேண்டுன்ற சொல்லி எப்படி வருதுன்னா, அதுக்கான சொல்லாகரதியை இணையத்தில் தேடிய போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லாவிக் மொழியில்
லாடா அப்படின்ற சொல்லி வந்து வந்ததாக சொல்கிறாங்க. இந்த லாடான்ற சொல்லி எப்படி வருதுன்னா தமிழில் நாடுன்ற சொல்லு தான் லாடா லேண்டுன்னு ஆகுது ஆக்சுவலா. இந்த சொல்லாய்வு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நாடு, லாடு, லாடா, லாண்டு, லேண்டு. இப்போ இங்கிலீஷுன்றதும் தமிழ் வார்த்தை, அந்த நாட்டுக்கான பேரும் இங்கிலாண்டுன்ற பேரும் தமிழ் வார்த்தை தான். ஆக தமிழ் இல்லாமல் எந்த மொழியுமே இயங்காது. அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு கூட இது தமிழ் தான்ன்றது தெரியாது. இதுதான் ஒரு வேடிக்கையே. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா நாடுகள் பேருமே தமிழ் பேர்கள் தான். ஆனால் அது இப்போ எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சில பேர்கள்லாம் வந்து வரலாறு தெரியாமல் தெரிஞ்சிக்க முடியாது. அமெரிக்கான்றது தூய தமிழ்ச்சொல், இது யாருக்குமே தெரியாது இங்கே உள்ளவங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் வரலாறு தெரியணும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த நாட்டுக்கான பேர் விளக்கம்லாம் உங்களுக்கு தெரியும்னா, தமிழ்ச்சிந்தனையாளர் பேரவை மற்றும் 5ஆம் தமிழர் சங்கம் நிறுவனர் முனைவர் பாண்டியன் ஐயாவுடைய ஆய்வு தெரிஞ்சால் மட்டுமே இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து ஆங்கில சொற்கள் எல்லாமே தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் இப்போ தமிழாக பேசல, எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது, அது எப்படி வந்து ஆங்கிலமாக மாறி இருக்கு? இது நல்ல கேள்வி தான். ஆனால் இதை பற்றி பேசினா அது ஒரு பெரிய டாபிக். உலகம் ஃபுல்லாக தமிழ் தான் பேசுனாங்க ஒரு காலகட்டத்தில். குறைந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக தமிழ் தான் பேசுனாங்க. இந்தியா முழுவதும் தமிழ் தான் பேசுனாங்க. அதன் பிறகு தான் மொழிகள் வந்து ஒவ்வொன்றா மறுவுது. அதுக்கு காரணம் இருக்குது. அது வந்து நம்ம வரலாறு அழிக்கிறதுக்காகவே, தமிழ் மொழி அழிக்கிறதுக்காகவே மற்ற மொழிகள்லாம் உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் தெலுங்கு, கன்னடம், சிங்களம் போன்ற மொழியெல்லாம் பார்த்தா தமிழ் மொழி அழிக்கிறதுக்காகவே உருவாக்குனாங்க. இது வந்து கடம்பான ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம பிற்காலங்களில் பார்க்க போகிறோம். இப்படி தான் நிறைய மொழிகளை உருவாக்குனாங்க. ஆனால் தமிழ்லேருந்து தான் போச்சு எந்த மொழியும். அது வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் எந்த மொழி எடுத்துனாலும் தமிழ்லேருந்து தான். ஆக்சுவலாக ஹிந்தி, தெலுங்கு ஆகட்டும், இல்லை உருது, சமஸ்கிருதம்லாம் தமிழ் தான். தமிழ் இல்லாதெல்லாம் அந்த மொழி இயங்க வாய்ப்பே இல்லை. எல்லாமே தமிழ்லேருந்து தான் போச்சு. இப்போ இங்கிலீஷ்ன்றது தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு உலக மொழியில் ஆங்கிலம்னு சொன்னீங்க. இப்போ இந்தியாவில் அது மாதிரி எதனா வார்த்தைகள் இருக்கா? இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு ஹிந்தி இப்போ நம்ம மேலே திணிக்கிறாங்க இல்லையா, மும்மொழி கொள்கைன்னு போட்டு இப்போ கூட அந்த சர்ச்சை நடந்தது இல்லையா. அது ஒன்றும் ஹிந்திலாம் ஒன்றும் அந்த மொழியெலாம் வந்து தமிழ்லாம் இயங்காது. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ சொல்கிறேன். ஹிந்தி வந்து மத்திய பிரதேசத்தில் பேசுகிறாங்க நினைக்கிறேன். அது கீழே உள்ள சில நாடுகள் சுற்றி உள்ள சில மாநிலங்கள்லாம் பேசுகிறாங்க நினைக்கிறேன். மத்திய பிரதேசம் சொல்கிறோம் ஆச்சுங்களா. ரெண்டு மாநிலம் மட்டும் பார்ப்போம். இந்தியா முழுக்கும் உள்ள எல்லா மாநிலம் பேரும் வந்து தமிழ் பேர்கள் தான், காஷ்மீர் முத கொண்டு ஆச்சுங்களா. ஆனாலும் இப்போ நம்ம மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த 2 பேருக்கான விளக்கம் மட்டும் பார்ப்போம். நம்ம ஊரில் காலை பொழுதுக்கும் சாயங்காலம் பொழுதுக்கும் இடையில வர்றதுக்கு மத்தியானம்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இடையில வருது மத்தினா தமிழில் நடுவில் இருக்குன்னு. இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மையத்தில் இருக்கிற மாநிலம் தான் மத்திய பிரதேசம். இப்போது ஒரு கோடு போடுறோம், ஒரு கோடு இப்படி நேராக போடுறோம்னு வச்சுக்கோங்க. கீழே நடுவில் இருக்கு, அதுக்கு மேலே ஒன்று போகுதுங்களா. அதாவது மையத்துக்கும் மேலேனா அதுக்கு பேர் உத்தரம்னு அர்த்தம் ஆச்சுங்களா. அதுக்கு மேலே அதெல்லாம் இது ஏன் சொல்கிறேன்னா, மத்திய பிரதேசத்துக்கு மேலே வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது. உத்திரம்னா தமிழில் உயர்ந்த இடம்னு அர்த்தம். நம்ம வீட்டில் கூட பறனை வந்து உத்தரம்னு சொல்லுவோம். அந்த உத்தரத்தில் இருக்கும்போது எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பொருள் இருக்கும் அதை போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. அது உத்தரப்பிரதேசம்னா மேலேன்னு அர்த்தம். நீங்கள் இதை ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, அதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், இதில் எல்லாத்துலேயும் காமனாக ஒரு வார்த்தை இருக்கும், பிரதேசம்னு ஒன்று இருக்கும். இது ஏன் வந்து தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் வந்துன்னு இப்போ சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு புரியும் அது ஏன் சொல்கிறேன்னு. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லும் தமிழ் பேசுனாங்க, இந்தியா முழுவதும் தமிழ் பேசினாங்க. அப்போ அவங்க தமிழராக இருந்தாங்க. இப்போது அவங்க தமிழர்களாக இருந்து வேறு மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பிற தேசத்தவர், பிற தேசன்றது தான் பிரதேஷ்னு ஆச்சு. இவங்க வட இந்தியாவில் அவங்க பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம பிரதேசம்னு சொல்கிறோம். தேசம்ன்றது சொல்லிட்டு தேஷ்னு ஆச்சு. இப்படி வந்த சொற்கள் தான் அதெல்லாம். அதனால் இதுவே ஒரு ப்ரூஃப் தான் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா தமிழர் அல்லாதவர்கள் பிரதேசத்தவர்கள் அப்படின்றது தான் பொருள். அதனால தான் பிரதேசம்னு பேர் வச்சோம். அப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு உதாரணம் இங்கிலீஷ், அதுவும் தமிழ்னு தான் வந்து சொல்கிறீங்க. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் சொல்கிறீங்க. ரெண்டுமே வந்து தமிழோட மூலம் தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலம். ஆமாம், இப்போ தமிழ் இல்லாமல் எந்த மொழியுமே இயங்காது. தமிழன் தான் எல்லா உலக மொழிகளும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.